ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெலுங்குல ரிலீஸ் ஆன நாரி நாரி நடுவே முராரி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத அவங்க வீட்ல சொன்னதுனால 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவும் பண்றாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய வருது ஹீரோட அப்பாக்கு, இவரு ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. கடைசியில ஹீரோவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து டைவர்ஸ் வாங்கி எப்படியாவது போய் ரெஜிஸ்டர் பண்ணிரலாம் அப்படின்னு போறாங்க. ஆனா அந்த ரெஜிஸ்டருக்கு இவரு சின்ன சம்பவம் பண்ணதுனால அவர மறக்காம இருக்காரு. கடைசியில ஹீரோ எப்படி இந்த விஷயத்த மறைச்சு கல்யாணம் பண்ணாங்க, ஹீரோ எதனால இந்த உண்மைய சொல்லாம மறைச்சாரு அவங்க அப்பாட்ட, கடைசியில ஹீரோயின் அப்பா இவர என்ன பண்ணாங்க, கடைசியில என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ராம் அப்பாராஜு ஒரு ரொமான்டிக்கல் காமெடிய எப்படி கொண்டு போணுமோ அத ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா ஹீரோ சர்வானந்த், சாக்ஷி, சம்யுக்தா இவங்களுக்கு நடக்கிற அந்த ரொமான்ஸ் காட்சிலாம் ஓரளவுக்கு டைரக்டர் நல்லாவே பிளேஸ் பண்ணியிருக்காரு. கடைசியில அவங்க 3 பேரும் மீட் பண்ற அந்த ஃபேஸ் ஆஃப்பும் ஓரளவுக்கு நல்லாவே வச்சிருக்காரு டைரக்டர். படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் அந்த காலேஜ் போர்ஷன்ல அந்த ஃபைட் காட்சி எல்லாத்தையுமே சூப்பரா காமிச்சிருக்காரு. அது போக கடைசி கிளைமாக்ஸ்ல ஒரு கேமியோ வேற வரும். இந்த கேமியோக்கு வச்ச என்ட்ரன்ஸையும் ஓரளவுக்கு சினிமாட்டோகிராஃபர் நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, நம்ம தெலுங்கு படத்துல பாட்டெல்லாம் எப்படி இருக்குமோ, அத நம்ம எதிர்பார்த்து பார்க்க மாட்டோம். இருந்தாலும் இத தமிழ் டப்பிங்ல பண்ணும்போது மியூசிக் ஓரளவுக்கு கேவலமா தான் பண்ணுவாங்க. அதே மாரி தான் இந்த படத்துலயும் மியூசிக்க ரொம்ப கேவலமா தான் பண்ணியிருக்காங்க. ஆனா பேக்கிரவுண்ட் ஸ்கோர் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அத தெலுங்குல கேட்கும்போதும் சரி, தமிழ்ல கேட்கும்போதும் சரி நல்லாவே இருந்துச்சு. படத்துல டைரக்டர் ராம் 2 பேத்துக்கும் நடக்கிற அந்த ரொமான்ஸ் காட்சிய காமிச்சதா இருக்கட்டும், 2 ஃபேமிலிக்கும் உண்டாகுற அந்த எமோஷன் காட்சிய காமிச்சதா இருக்கட்டும், அதெல்லாம் டைரக்டர் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாரி படத்துல சமூகத்துக்கு ஏத்த மாரி சில கருத்தையும் வச்சிருக்காரு. ஒரு பெண்ணும், ஆணும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க எதனால டைவர்ஸ் வாங்குறாங்க, அந்த கருத்தெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பிளேஸ் பண்ணியிருக்காரு. அதே மாரி ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்ற சில காட்சிலாம் பார்க்கும்போது, ஓகே, இந்த ஜெனரேஷனுக்கு அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனா, அத நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது, என்னடா இவங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாரி படத்துல ஃபிளாஷ்பேக் காட்சி ஓரளவுக்கு நல்லாவே வச்சிருக்காரு டைரக்டர். அதுல நம்ம ஹீரோவும், சம்யுக்தாவும் சேர்ந்து பண்ற அந்த காமெடி காட்சியா இருக்கட்டும், அந்த ரொமான்ஸ் காட்சியா இருக்கட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆனா, செகண்ட் ஹால்ஃப்ல நம்ம ஹீரோ அந்த ஃபைட் காட்சி, அந்த ரொமான்ஸு, அந்த காமெடி அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைரக்டர் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த கதை ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட கதை தான். அத டைரக்டர் காமெடி, பாட்டு, ரொமான்ஸு அப்படின்னு வச்சு எதையோ காமிச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாரி படத்துல காமெடி காட்சி கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாரி ஹீரோவும், ஹீரோயினும் பண்ற அந்த காமெடி, அந்த ரொமான்ஸு அதையும் இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 30 நிமிஷம் இருக்கு. இந்த 2 மணி நேரம் 30 நிமிஷத்துல ஒரு 45 மினிட்ஸ் சீன கட் பண்ணியிருந்தா, இந்த படம் ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கும். மத்தபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங் வெர்ஷனோடயே அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங் கூட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 6.1 குடுக்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 30 நிமிஷம் இருக்கு. இந்த படத்த தாராளமா வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.